வணக்கம், என் பேர் பவானி. வெல்கம் டு சாமி பொண்ணுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மஸ்ருல்லா சீஸ் தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது செய்யறதுக்கு 35 நிமிஷம் ஆகுங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த சீஸை செய்யலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பீட்சா, சாண்ட்விச், பாஸ்தாக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஸ்ருல்லா சீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நான் பசுமாட்டு பால் 2 லிட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் திக்கான எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாலில் மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரீமாக வரும். இந்த மாதிரி பாலில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சீஸ் சூப்பராக வருங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக சூடு பண்ணால் மட்டும் போதும். அதுக்குன்னு ரொம்பவும் சூடு பண்ணக்கூடாது. நம்ம கையை வச்சு உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா அந்த சூடு பார்த்திங்கன்னா நம்ம கையில் பொறுக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பாலில் நான் விரல் வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி விட்டு பார்த்திங்கன்னா சுடுது, ரொம்ப சுடலை. அப்படி உங்களால் இது மாதிரி கணிக்க முடியலன்னா குக்கிங் தெர்மோமீட்டரில் ஒரு 50 டிகிரி செல்சியஸில் ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை. இப்போ வினிகர் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக எனக்கு 2 லிட்டருக்கு 5 டேபிள் ஸ்பூன் வினிகர் தேவைப்பட்டது. ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மொத்தமாக சேர்க்காதீங்க. வினிகர் சேர்க்கும்போது இது மாதிரி ஜென்டலாக கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கலந்து விடாதீங்க. நம்ம ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்க்கும்போது இது மாதிரி லைட்டாக திரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், நான் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். பார்த்திங்கன்னா பால் நல்லா திரிஞ்சிடுச்சு. இதுதான் கரெக்டான சீஸோட கன்சிஸ்டன்சிங்க. நம்ம பன்னீருக்கு செய்யும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வழுவழுப்பு தன்மை இருக்குது. இப்போ இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. ஒன்றும் பண்ணாதீங்க. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சீஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கப்புறம் தாங்க முக்கியமான ப்ராசஸே இருக்குது. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா மெல்ட் ஆகி கீழே வருது பாருங்கள் அந்த கரண்டியிலேருந்து. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காட்டன் துணியில் வடிகட்டிக்கோங்க. பெரிய கரண்டி இருந்தால் அதில் தனியாகவே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா உள்ளே இருக்க தண்ணியை இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணணும். பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு சீஸ் ரெடி ஆகுது. உள்ளே இருக்க தண்ணியை எடுத்துகிட்ட பிறகு பால் திரிய வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதே பாத்திரத்தில் சேர்த்து இப்போ நம்ம இதை பாயில் பண்ண போகிறோம். பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி 3/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதுவும் ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா சுடுதுங்க. கை விட்டு பார்த்தா தெர்மோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 75 டிகிரி செல்சியஸில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டி வச்ச சீஸை நம்ம இந்த தண்ணியில் சேர்க்கணும். சேர்த்து இது மாதிரி டிப் பண்ணி எடுக்கணுங்க. இது ரொம்ப கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். உங்கள் கைக்கு ரொம்ப சூடாக இருந்தால் நீங்கள் கரண்டிலே வச்சு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சூடு கொஞ்சம் பொறுத்துட்டு தான் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த ப்ராசஸை ஒரு 6 டைம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சீஸ் ரெடி ஆகிடும். அப்படி சுடு தண்ணி உங்களுக்கு ஆறிடுச்சுன்னா அடுப்பை ஆன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்பவும் சீஸை சுடு தண்ணியில் வைக்கக்கூடாது, ஹார்ட் ஆகிடும். அதையும் பார்த்துக்கோங்க. டக்குன்னு விட்டுட்டு லைட்டாக இது மாதிரி திருப்பி விட்டுட்டு உடனே எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 டைம் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் இழுத்திங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக வரணுங்க. இப்போ தான் சீஸ் ரெடி ஆகுது. இது மாதிரி இழுத்து இது மாதிரி சுடு தண்ணியில் சேர்த்து இது மாதிரி பண்ணிக்கோங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த தண்ணி சூடாகவே இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. அப்போ தான் சீஸ் உங்களுக்கு ஈஸியாக ஃபார்ம் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5th டைம் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி நல்லா அழுத்தி உள்ளே இருக்க தண்ணியை எடுங்க. இது சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி லைட்டாக இழுத்து பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா, நான் 3வது டைம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இழுத்தேன். இப்போ 5வது டைம் பண்ணும்போது ஈஸியாக வருதுங்க. இது மாதிரி கண்டிப்பாக இது மாதிரி இழுத்திங்கன்னா தான் உங்களுக்கு சீஸ் சூப்பராக கிடைக்கும், சாஃப்டாகவும் கிடைக்கும். உங்களால் எந்த அளவுக்கு லென்த்தாக இழுக்க முடியுதோ அந்த அளவுக்கு லென்த்தாக இழுத்துக்கோங்க. அப்போ தான் சீஸ் ஈஸியாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி உள்ளே இருக்க தண்ணியும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இதை 6வது டைம் நான் சேர்த்துருக்கேன். இதுக்குள்ளே விட்ட உடனே
டக்குன்னு எடுத்துடுங்க. எடுத்து இது மாதிரி நல்லா வந்து கையில் உள்ளே இருக்க தண்ணியை நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு, நல்லா சாஃப்டாக வந்துருக்குங்க. இப்போ இது நல்லா பந்து போல் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு சீஸு. சப்போஸ் 6வது டைம் உங்களுக்கு சீஸ் ரெடி ஆகலைன்னா 7வது டைம் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டிலே சூப்பராக சீஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சில் வாட்டரில் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. நல்லா சாஃப்டாக ஆகிடுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஷைனிங்காக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குங்க. உடனே யூஸ் பண்ணாதீங்க, ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபுட் ரேப்பரில் இதை க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா டைட்டாக வந்து சுற்றிக்கோங்க. இப்போ இந்த சீஸை ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க. வச்சு மூடி ஃப்ரீசரில் 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கலாம். எந்த கலப்படம் இல்லாத நல்லா சாஃப்டான மொசரல்லா சீஸ் ரெடி. உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சாண்ட்விட்சுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் சுவாமி பொன்னஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாடா, பாய்.